இனிய தமிழ் மக்களே, இது கிராமத்து அத்தியாய். Ladies and gentlemen, welcome to Naturals வழங்கும் Mrs. Homemaker, not missing the miss, powered by We Magazine. And in the round is brought to you by Achi Masala. என்ன பிரியங்கா திடீர்னு ஒரு லேண்ட்ல நிக்கிற லேண்ட் ப்ரொமோஷன் ஏதாவது பண்றியா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நோ, இன்னைக்கு நாங்க எல்லாருமே ஹோம்லி கேர்ள்ஸா மாறி பியூட்டிஃபுல்லான ஒரு வில்லேஜுக்கு கிளம்பி வந்திருக்கோம். ஸ்ரீ நாகச்சந்தி திருக்கோயில் பேரம்பாக்கம்ல இருக்கிற ஒரு அழகான கோவிலுக்கு நம்மளுடைய எல்லா அழகான பெண்களுமே அப்படியே குடும்ப குத்துவலுக்கு கிளம்பி நாங்க எல்லாருமே வந்திருக்கிறோம். சொல்லுங்க மேம், என்ன சொல்ல போறீங்க? இந்த விதவிதமான பொங்கலை சாப்பிடறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆவலா இருக்கேன். கொளுத்துற இந்த வெயில் வந்து எனக்கு அப்படியே அந்த பொங்கல் பத்தி கேட்ட உடனே எனக்கு அப்படியே நிலாவுக்குள்ள நிக்கிற மாதிரி இருக்கு. என்ன சொல்ல போறீங்க மேம்? நம்ம லேடிஸ் all the contestants wishing you all the best. சூப்பரா பண்ணுங்க, கிளவரா பண்ணுங்க, அழகா பண்ணுங்க. ஓகே, all the beauties. 3 cheers to you. நாங்க வந்து திணறி போயிடணும். யாரு பெஸ்ட்னு கண்டுபிடிக்க முடியாம நாங்க வந்து திணறி போயிடணும். சந்தோஷத்துல திணறணும். சந்தோஷத்துல வச்சு ஏதாவது செஞ்சு குடுத்துறாத. மேடம்லாம் ஷூட்டிங் போனோம் நாளைக்கு, தெரிஞ்சுக்க. ஓகே மேடம், இது உள்குத்திதுல தெரியுதே, வெச்சு குடு அப்படிங்கற மாதிரி இருக்கு. சோ லேடிஸ் ரெடியா? ஓகே, சோ ஜட்ஜஸ் thank you very much. நீங்க உங்களோட ஆனரபிள் சீட்ஸ்ல உட்கார்ந்துட்டு வெயிட் பண்ணுங்க. ரெடி ஆனோனே நான் உங்களை கூட்டிட்டு வரேன். ஓகே ஓகே, கேட்வாக் பண்ணலாமா? We are all waiting to taste that pongal. Please, பொங்கற பொங்கல். thank you ma'am, thank you very much. Yeah, okay, please go. So judges போய் அவங்களோட இடத்துல உட்கார்ந்தாச்சு. இதுக்கப்புறம் நீங்க தான் உங்களோட வேலையை கரெக்டா ஸ்டார்ட் பண்ண வேண்டியது. உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த பழைய கலைய, இந்த முன்னாடி எல்லாம் எப்படி அவங்க சமைச்சிட்டு இருந்தாங்க, கிராமத்துல இனி வரைக்கும் நிறைய இடத்துல இந்த மாதிரி சமைச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கலையை நீங்க வந்து நம்ம லேடிஸோட பார்த்துட்டு இருக்கிற இந்த லேடிஸோட ஷேர் பண்ண போறீங்க. ஸோ உங்க முன்னாடி உங்களோட மெட்டீரியல்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. ஸோ அந்த மெட்டீரியல்ஸை கரெக்டா யூஸ் பண்ணி அற்புதமான பொங்கலை பொங்க விடுறீங்க. ஓகே, ரெடியா? போயிடலாமா? ஓகே லேடிஸ், your time starts now. ஏதோ பீச்ல கடை போட்ட மாதிரி உட்காந்துக்கிற ஜோதி. நீ என்ன முடிஞ்சிருச்சா? எப்படி ப்ரொஃபஷனல் பொங்கல் ஆர்டிஸ்டா நீங்க? இல்லம்மா, அது ரைஸ்ல பண்ணல, வந்து அவல் வச்சு ஓகே பண்ணிருக்கேன். ஓகே, இது என்ன ஸ்டைல்? நீங்க என்ன ஸ்டைல் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துக்கிறீங்க? ஆக்சுவலா கர்நாடகா கூர்கி ஸ்டைல் மாதிரி. ಹೌದಾ, கர்நாடகா ஸ்டைலா? சோ கூர்கி ஸ்டைல்னாக அவளுக்கு இட்டு மாடிரா? அப்படிலாம் கிடையாது, அதெல்லாம் தெரியல. அதான் அவள் வச்சு பண்ணிருக்கேன். பேசிக்கலி வந்து சில்ட்ரன்ஸ் வந்து டார்கெட் பண்ற மாதிரி பண்ணிருக்கேன். ஓகே, அவல், ஓட்ஸ் எல்லாமே ஹெல்த்துக்கு நல்லது. அப்படியா? வைட்டமின்ஸ் ஹெல்த்துக்கு நல்லது. சாப்பிடுற மாதிரி இருக்குமா? செம்மையா இருக்கும். சாப்பிட்டு பாக்குறீங்களா? நோ தேங்க்ஸ் டா. ஒரே ஒரு வாய்டா. ஜட்ஜஸ் ஃபர்ஸ்ட் அத சாப்பிடுவாங்க, அப்புறம் நான் வந்து டேஸ்ட் நிரோட்டி சொல்டா. அப்படியா? ஓகே, லிட்டில் பிட் கிவ் டா. ஆஹா, சொல்லுங்க. எனக்கு பிடிச்சிருக்குப்பா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்ஸ். இது எங்க வீட்லயும் எங்க அம்மா செய்வாங்க, இந்த மாதிரி அவல் வச்சு செய்வாங்க, நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. இங்க ஏதோ சைடுல ஏதோ ஒரு ஐட்டம் நல்லா இருக்கே பாக்க. இது வந்து திராட்சை, முந்திரி. அது குடுமா ரெண்டு. நாமா நீ என்னென்னமோ கொடுத்துனுக்குற, இதெல்லாம் குடுமா. அந்த மாதிரி வெயில் நிறைய கொடுத்தா கொஞ்சமா கொடு. ஐ வாண்ட் டயட், யூ நோ, ஜஸ்ட் சைஸ் 0. எப்பா சாமி போதும்டா, ஓட்டது ரீல் அந்து போச்சு. From which side I want diet? அமேசிங்கா இருக்கும். இப்போ அதுல போட போறீங்களா? இப்போ இது அதுல போட்டுறேன். ஜட்ஜ் வரும்போது போட்டு. ஆமா, அது இன்னும் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி கரெக்டா போட்டுருங்க. ஆமா, சூப்பர். தேங்க் யூ. ஜோதி முடிச்சு அமேசிங்கா போஸ்ட்லாம் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க.
ஆனா அங்க சைடுல சைலஜா ஏதோ பண்றாங்க, அவங்க ஏதோ ப்ரொஃபஷனலா ஏதோ பண்ணிருக்காங்க தெரியல. பாவம் பொங்கல் செய்தா என்ன மீன் விக்குதானே தெரியல, கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகுது. அந்த பிள்ளைய போய் கொஞ்சம் பார்த்து என்ன ஏது அப்படின்றத பேசிட்டு வருவோம். பாடம் என்ன கம்பெனி, என்னாச்சு கம்பெனி? ஏன் கம்பெனி அடுப்பு எரியவே மாட்டேங்குது கம்பெனி. பத்தி எரியுதேம்மா, இதுக்கு மேல என்னம்மா எரியணும்? நீங்க வந்தோடனே எரிஞ்சிருச்சு. நான் வந்தானே ஐ எம் ஆர்ட் கேர்ள், யூ நோ. பொம்பளைக்கு அடக்கம் அகம்பாவ இருக்க கூடாது. சரி, என்ன நடந்துட்டு இருக்கு அங்க? அந்த பிள்ளை முடிச்சு உட்காந்துட்டு இருக்கு, நீங்க என்ன பண்றீங்க? கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் அரிசி போடணும். ஆக்சுவலா வந்து சவுத் சைட் மதுரை, ராமநாதபுரம் அந்த சைடு எல்லாம் பொங்கல் கொதி வந்த பிறகுதான் பச்சரிசி எல்லாமே போடுவாங்க. அதான் ரூல் படி போடலாமே. கொதி எப்படா வருவ அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். திறந்து பார்த்தா தானே தெரியும். பாத்துட்டே இருக்கேன், அப்பப்போ திறந்து பாத்துட்டு தான் இருக்கேன். பாத்துட்டு இருக்கீங்க, வந்துட்டு இருக்கு அப்படின்னு வந்துரும்னு நம்பிக்கை. இது என்ன ஸ்வீட்டா காரமா? ஸ்வீட் நம்மளாம் எப்பவுமே ஸ்வீட் தான்மா. ஐயோ வாங்கி அது உலகம் சொல்ல, நம்ம சொல்லக்கூடாது. ஓகே யா ஓகே. வேற என்ன, வேற ஏதாவது சைட் டிஷ் மேல இந்த இதெல்லாம் போடலையா? அது இனிமே ஓகே, அது எல்லாம் இருக்குமா? நீ அப்படி போயிட்டு வாங்க, அந்த மாதிரி போயிட்டு வரணும். 3D போட்டுடலான்னு. சரி, இது என்ன ஊர் ஸ்டைல்? இது மதுரை ஸ்டைல். ஓகே, இதெல்லாம் எப்படி கவரிங்கா? உண்மையா எப்படி சொன்னா ஏத்துக்குவீங்க? இல்ல நீங்க சொல்லுங்க, இருக்கிற மாதிரி சொன்னா ஏத்துக்கலாம். கவரிங் தான். ஓகே குட். எங்க அப்பா உண்மை சொல்லுன்னு தான் சொல்றேன். உண்மை சொல்லணும் சொல்லியிருக்காரு இல்லையா? கொஞ்சம் புருஷன் ஏதாவது நல்லதா வாங்கி போட சொல்லுங்க. ஓகேங்களா? நீங்களா வருவீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இப்படி போட்டுட்டு வந்திருக்கேன். அப்படியா? நான் எவ்வளவு சிம்பிளா வந்திருக்கேன் பாத்தீங்களா? என் புதுசா அது கூட எனக்கு பண்ணல. அதை விடுங்க. ராம் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. இந்த மாதிரி கெட்டப்ல ராம் என்ன சொல்லி பயந்துட்டாரு காலையில. இன்னடி குறி சொல்ற மாதிரியே வீட்டுல சுத்திட்டு இருக்க, என்ன நடக்குது இங்க அப்படின்னு கேட்டாரு. இந்த பீச்ல எல்லாம் இந்த மாதிரி வருவாங்க ஆயாங்கலாம். அதேதான், அவங்கள பார்த்துதான் நான் ட்ரெஸ்ஸே காப்பி அடிச்சேன். நல்லா இருக்கு. உண்மையை ஒத்துக்கணுமா? நல்லா செட் ஆகுது உங்களுக்கு. ப்ரொஃபஷனலா கூட நீங்க இத வந்து ஒரு பெரிய கெரியரா எடுத்துக்கலாம் நான் நினைக்கிறேன். உங்க பேச்சு நான் கேட்காம நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஸோ ரொம்ப விறுவிறுப்பா போயிட்டு இருக்கிற இந்த பொங்கல் ரவுண்ட்ல நம்ம லேடிஸ் எல்லாருமே அப்பப்போ பொங்கல் செஞ்சுட்டு இருக்காங்க, லைட்டா சாப்பிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஜட்ஜஸும் டேஸ்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. நாங்கள் ஒரு சின்ன பிரேக் போயிட்டு லைட்டா சில முந்திரிலாம் அடிச்சுன்னு வரேன். நீங்களும் ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்துருங்க. நேச்சுரல்ஸ் வழங்கும் மிஸ்ஸஸ் ஹோம் மேக்கர், நாட் மிஸ்ஸிங் த மிஸ், பவர்ட் பை வி மேகசின், அண்ட் திஸ் ரவுண்ட் இஸ் brought to you by ஆச்சி மசாலா. Welcome back to Naturals வழங்கும் Mrs. Homemaker, not missing the miss, powered by We Magazine. And இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற ரவுண்ட் இஸ் brought to you by ஆச்சி மசாலா. ஸோ இந்த ரவுண்ட்ல நம்மளோட ஹோம் மேக்கர்ஸ் எல்லாருமே டிஃப்ரெண்டா ஸ்டைலா அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டும் ரெப்ரசென்ட் பண்ணி வந்திருக்காங்க. அண்ட் அந்தந்த ஸ்டேட்ல பொங்கல் செஞ்சா எப்படி இருக்கும், டிஃப்ரெண்டான பொங்கல், ஹெல்தியான பொங்கல் செஞ்சா எப்படி இருக்கும், ப்ரெசன்டேஷன்லாம் நாங்கள் வித்தியாசமா கொடுக்க போறோம், ஜட்ஜஸ் இம்ப்ரெஸ் பண்ண போறோம், அடுத்த லெவல் தாண்டி போயிடுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில நம்ம லேடிஸ் எல்லாமே பெர்ஃபார்ம் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இன்னும் சில பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஏது பண்ணிட்டு இருக்காங்க நீங்க பார்க்கல இல்லையா? அதான் இப்ப பார்க்க போறோம். கமா बगन जी, यस क्या हो रहा है बगन जी? राजस्थानी खानो बन रही है. खानो बन रही எல்லாம் ஓகேமா, என்ன பண்றீ அது சொல்லு. लापसी बन रही है, स्वीट पोंगल इन राजस्थान. राजस्थान स्टाइल राजस्थानी स्वीट पोंगल. Oh very nice, but it's looking very yummy also. என்ன மாதிரி இது, என்ன போட்டு பண்ணிருக்கீங்க? அரிசியா என்ன? இல்ல, அரிசி அவ்வளவா நார்த்ல யூஸ் பண்ண மாட்டாங்க. So we use more of wheat or maize. Okay. So this is out of wheat. கோதுமை. Yes, கோதுமையை வச்சு அத கிரைண்டர்ல போட்டு அரைக்கறாங்க. அரைச்சு அத வச்சு we'll do this. You are making godi. Yes. Okay. அமேசிங்கா இருக்கு பார்க்கிறதுக்கு. அண்ட் பார்க்கிறதுக்கும் ஒரு டிப்பிக்கல் ராஜஸ்தானியா, அந்த கையில எல்லாம் ஐயோப்பா. ஆனா ஒன்னு சொல்லி ஆகணும், என்ன வெயில் அடிச்சாலும் ராஜஸ்தானி லேடிஸ் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு தான் உட்காந்துருப்பாங்கல்ல. எஸ் எஸ் எஸ். எப்படி இது வெயில் ஒண்ணும் இல்ல, ராஜஸ்தான்ல இட் will be more than this. இதை விட ரொம்ப அதிகமா இருக்கும். அப்ப எப்படி இதை தாங்கிட்டு உட்காந்து பண்றாங்க? அது கூட இது தலையில இருக்கிறது ரொம்ப கண்டிப்பா இருக்கணும். நானாச்சு இவ்வளவுதான் வச்சிருக்கேன், ராஜஸ்தான்ல இவ்வளவு வைப்பாங்க. இப்படி வச்சா மூஞ்சில எல்லாம் செய்வாங்க அப்ப கூட செஞ்சிருவாங்க. நல்ல ஒரு விஷயம். ராஜஸ்தானி லேடிஸ், it is mainly this bore. This is called as bore. Okay. இந்த போரை வந்து கவர் பண்ணுவாங்க. that covers even your hair. Okay. தலைய கூட கவர் பண்ணிட்டு ஹேரை கூட கவர் பண்ணணும். ஜென்ஸ் முன்னாடி அப்படியே போக கூடாது அப்படின்ட்டு ஒரு கஷ்டம். ஓ, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு ராஜஸ்தானி லேடிஸ்ல. ராஜஸ்தானி லேடிஸ் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. ஹாய் சொன்னேன்னு சொல்லணும்னா என்ன சொல்லணும் ராஜஸ்தான்ல எல்லாருக்கும்? நமஸ்தே. நமஸ்தே பஹன்ஜீஸ். Namaste from Bhaiyaji's and Bahanji's. Namaste from Priyanka. Thank you very much. All the best, ma. Thank you so much. Sattunuvu mami. How are you? I am very fine.
இல்ல இது ஒரு நிமிஷம் பிடிச்சுக்கோங்களேன். ப்ளீஸ் கிவ் மீ. இதுதான் சாக்கு என்று. ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. கொஞ்சம் மேட்சிங்கா இருக்கு. ஓ சொல்லுங்க மம்தா, நீங்க ஒரு சத்துணவு மாமி வேற. பொதுவாகவே நீங்க சும்மாவே இந்த மாதிரி சாப்பாடு ஐட்டம்ஸ்லாம் அப்படி கலக்குவீங்க. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? ஆக்சுவலி இன்னைக்கு வந்து கிரீன் கிராம் அண்ட் பாஸ்மதி ரைஸ். இது வந்து ஒரு டெசர்ட். நான் மகாராணி கெட்டப்பில் இருக்கிறதுனால என்னோட இது வந்து கொஞ்சம் ரிச். எல்லாம் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் அதை வச்சு பொங்கல். ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு பொங்கல். ஸோ என்னென்ன ஃப்ரூட்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கிறீங்க? ஐ எம் கோயிங் டு ஆட் காஜு, பாதாம், கஜூர். இந்த ஐட்டம்ஸ் கஜூர்லாம் சொன்னா எங்க ஆளுக்கு புரியாதுங்க. பேரிச்சம்பழம், ஆஹா, அதுக்கப்புறம் தேங்காய், ஆஹா, அதுக்கப்புறம் ஆரஞ்சு, ஓகே, ஆப்பிள், தென் தாடம், பொமோகிரானேட். கடைக்கு போனீங்க என்னெல்லாம் கிடைச்சதோ அதெல்லாம் வாங்கி வந்து வேணும். பசங்க எல்லாம் இதை பார்த்தோன்னே ஆஹா இட்ஸ் வெரி கலர்ஃபுல். நாங்க முதல்ல சாப்பிட்றோம். எல்லாம் பொங்கல், ஐயோ பொங்கல் அப்படின்னு சாப்பிட மாட்டாங்க. ஓகே, ஸோ நீங்க ஒரு மகாராணிங்கெல்லாம் உட்காந்து பொங்கல் சாப்பிட்டா எப்படி சாப்பிடலாம்? ஸோ அந்த மாதிரி பண்ணிருக்கீங்க. பார்க்கறதுக்கும் நல்லா மகாராணி மாதிரியே ரிச் ஆகுறீங்க. ஸோ டிஷ்ஷும் அதே மாதிரி ரிச்சா இருக்கணும். ஓகே, அது ஜட்ஜஸ் தான் கேட்டு சொல்லணும். ஓகேம்மா, ஆல் தி பெஸ்ட். இந்த கண்டஸ்டன்ஸ்க்கு நம்ம வந்து கொடை எடுத்துன்னு தான் போயணும். மாமி வாங்கோ, நமஸ்காரம். சொல்லுங்க. எப்படி இருக்கே? நல்லா இருக்கேன். நீங்க எந்த ஏரியா மாமி? நீங்க? நான் ஆதம்பாக்கம். ஆதம்பாக்கம் மாமியா? சரி, மீன் குழம்பு சேரலா? சேப என்ன விசாரம் என்ன சேரல் மாமி? நான் அவள் வச்சு பொங்கல் பண்ணிட்டு இருக்கேன். அவள் வச்சு பொங்கல் செஞ்சுட்டு இருக்கல? ஆமா. என்ன ஸ்பெஷாலிட்டி? கைக்குத்தல் அரிசி இருக்கு இல்லையா, அதுல பண்ண அவள் வச்சு நான் பண்றேன். ஜெனரலா வந்து நிறைய பேர் வந்து வெயிட் ரிடக்ஷன்ல இறங்கிட்டு இருக்கா, பிளஸ் வந்து விட்டமின் கம்மியா இருக்குன்னு ஒயிட் ரைஸை கம்மி பண்ணிட்டு ரெட் ரைஸ் சாப்பிட்டு இருக்கா. அவளுக்கெல்லாம் வந்து வெறும் ரெட் ரைஸ்லயே பண்ணி சாப்பிட்றதுக்கு போர் அடிச்சிருக்கும். ஸோ அந்த ரெட் ரைஸ்ல கைக்குத்தல் அவள் சொல்லி வைக்கிறா, அதை வாங்கி நான் அதுல வந்து பொங்கல் ட்ரை பண்ணிருக்கேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு, பார்க்கவே தெரியாது. நான் விரும்பி சாப்பிடுவா. எல்லாரும் ரைஸ் சாப்பிடணும் அப்படி சொன்ன. நீங்க என்ன சாப்பிடுறாரு மாமி? நான் அதுக்காக தான் நானும் கத்துட்டு தான், அதனாலதான் நானும் கத்துட்டு அதை வந்து இப்ப செய்யறேன். கொடை சைஸ் மட்டும் கம்மியானா பத்தாது இல்லையா? என் சைஸுக்கு ஏத்த கொடையா இருக்கே, அவ்வளவுதான். பாருங்க, நான் மயக்க அடிச்சு விழுந்துருவேன். இல்ல இதுலயே வாழ்ந்து எடுத்துட்டு வந்து ஒன்னும் பிரச்சனை இல்லை. இங்க பாருங்க, நான் தேத்தம் வச்சிருக்கேன், வேணும்னா குடிச்சுக்கோங்க. அது ஒன்றும் ஆகாது. அப்படிங்களா? சரி. ஆத்துல இருந்து இப்படி கிளம்பரிச்சு வீட்டுக்காரர் என்ன சொன்னார்? அதுக்காரர் ஒன்றும் சொல்லல. ஒன்னும் சொல்லல. ஏன்னா யூஸ்வலா எப்பயும் பாக்குறது தான் ஆத்துல. ஸோ ஏதாவது ஃபங்க்ஷன்னா வீட்டில் ஆத்துல எதுனா ஒரு ஃபங்க்ஷன் பூஜை எதுனாலுமே ஆத்துல மடிசார் தான் கட்டுறது வழக்கமா போயிடுது. ஸோ அதனால அவருக்கு வந்து இது ஒன்றும் ஸ்பெஷலா தெரியல. பட் இந்த இதெல்லாம் ஈவன் என்னோட மேரேஜுக்குலாம் கூட நான் இந்த மாதிரி இவ்வளோ அலங்காரம் பண்ணல. ஆமா, பண்ணிருந்தா ஓடி போயிருப்பாரு இல்லையா? ஆமா, அதான் தெரிஞ்சிடக்கூடாதுல ரகசியம் வெளியில. அதனால நான் வந்து இயற்கையாவே அப்படியே வந்தேன். ஸோ இப்ப வந்து நம்ம ஹோம் மேக்கருக்காக ஸோ இந்த புல்லாக்கு இதெல்லாம் வச்சுட்டு இருக்கேன். அவர் வந்து இப்பதான் என்ன பாப்பாரு டிவில. அதை கூட நேர்ல பார்க்கல, நான் இங்க சொல்ல முடியாது. கண்டிப்பா பாப்பாரு டிவில பார்த்து என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. நல்லபடியா நடக்கணும், அவ்வளவுதான். ஓகே, ஆல் தி பெஸ்ட் மாமி. நல்லா பண்ணுங்க, நல்லபடியா வாங்க. ஓகே ஓகே, அமிர்தமா இருக்கணும் அப்படின்னு நான் வந்து கண்டிப்பா தேவா அமிர்தமா இருக்கும். தேவா பெருமாளுக்கே வெளிச்சம். இதுக்கு மேல எனக்கு இந்த பாஷை வரமாட்டேங்கிறது. அதனால நான் இங்க இருந்து கிளம்பி போயிடுறேன். சரிங்களா? போயிட்டு வாங்க. மைக் வாங்க வந்து கை கொடுத்துறாங்க. போயிட்டு வரேன். नमस्कार शगोप्तम. என்னப்பா? नमस्कार शगोप्तम. ஷாபூரியா? பெங்காலில வெல்கம்னு சொல்றேன். ஓ, வெல்கம் சொல்றீங்களா? थैंक यू, வெல்கம். காஸ்டியூம் போட்டேன்னு 2-3 வார்த்தை கத்துக்கிட்டு பேசணும். ரொம்ப நல்லா. எனக்கும் பெங்காலில வந்து அமி துமாரே பாலோ பாஷி, அது எல்லாருக்கும் சொல்றது. I love you பிரியங்கா. I love you too சத்யா. Thank you. அப்பலாம் நான் சொல்லுவேன் நினைச்சு பார்க்காதீங்க சத்யா. அது உங்க ஹஸ்பண்ட் கிட்ட மட்டும் சொல்லுங்க. கண்டிப்பா நீங்களும் உங்க ஹஸ்பண்ட மட்டும் சொல்லுங்க. இது என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? இன்னைக்கு வந்து நான் வந்து ரெட் அவல் போகான்னு சொல்லுவாங்க. ரெட் போகால வந்து பொங்கல் பண்ணிருக்கேன். ரெட் போகால பொங்கலா? எஸ். கொழகொழன்னு இருக்கணும் பொங்கல். இது வந்து பெங்காலி ஸ்டைல். பெங்காலில இப்படிதான் இருக்கும். ஆமா, இது வந்து ரொம்ப கஷ்டம் பண்றது. குழ தண்ணி விட்டா தானா குழன்னு ஆயிடும். ஆனா குழ பண்ணாம இருக்கிறதா ரொம்ப கஷ்டம். கரெக்ட். அதுவும் இந்த வெயில் காலத்துல எக்ஸாக்ட்லி எல்லாருமே பார்த்து எடுக்கணும் இல்ல. வெரி குட் ஜாப். Thank you. பெங்காலிஸ்லாம் வந்து நிறைய நல்ல சூப்பரா மீன் சாப்பிடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். நாங்க வெஜிடேரியன் பெங்காலி. ஆனா ஃபிஷ் இஸ் சப்போஸ்ட் டு பீ வெஜிடேரியன். நாங்க ஆமா, பொங்கல்ல மீனா பிரியங்கா இத சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன் நான். ஜட்ஜஸ் ஓடி போயிடுவாங்க. இப்பவே அவங்க பாதி ஓடி தான் போனாங்க. நாங்க தான் இழுத்து கூட்டு வந்து கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி போங்க மேடம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம். பார்க்கிறதுக்கு நல்லா தான் இருக்குது. டேஸ்டும் நல்லா தான் இருக்கும். தைரியமா சாப்பிடலாம். ஸோ இது போஹா பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி குட். கார்போஹைட்ரேட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இன்ஸ்டன்ட் எனர்ஜி கிடைக்கும், நாட் லைக் ரைஸ். அதுக்கப்புறம் இதுல வந்து அயன் நிறைய இருக்கு. ஸோ பீப்புள் ஹூ ஆர் அனீமிக்
can have it regularly. So women பாத்தீங்கன்னா most of them hemoglobin கம்மி ஆமா அந்த ப்ராப்ளம் நிறைய almost all women have. ஆமா So இது ரெகுலரா சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா you can avoid that problem. இது ஒரு டப்பால போட்டு சேர்த்து வச்சிரலாம். நீங்க இப்படி கூட சாப்பிடலாம், இல்லாட்டி இது போகா வந்து வெறும் சக்கரை அதெல்லாம் போட்டு கூட சாப்பிடலாம். நல்லா இருக்கும். சோ ஏதோ ஒன்னு ட்ரை பண்ணிருக்கீங்க. பட் அபார்ட் ஃப்ரம் தட் ஐ ஷுட் டெஃபினெட்லி சே திஸ் சத்யா, பாக்குறதுக்கு அப்படி சும்மா அழகாகிறீங்க. நான் அப்படிதான் நான் பேசுவேன், அது என்ன பண்ண முடியும். மார்னிங் இன்னும் நல்லா இருந்தோம், வெயில்ல தான் ரொம்ப மோசமாயிடுச்சு. வெயில்ல கூட நல்லா அழகா இருக்கீங்க, அப்படியே சிலை மாதிரி இருக்கீங்க. அண்ட் அந்த பெங்காலி காஸ்டியூம் வந்து எவ்வளவு அழகா கட்டிக்க முடியுமோ, அந்த ஜுவல்லரி இருக்கட்டும் எல்லாமே மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி சூப்பரா வந்துக்கிறீங்க. Thank you. Thanks a lot. ஓகே, போகும்போது அந்த செயின் மட்டும். தேவி. ஹாய் பிரியங்கா. என்ன காலையிலேயே என்ன சொன்னீங்க? हाय प्रियंका. हाय प्रियंका नहीं, आइए प्रियंका. इट्स ओके. ஆனா क्या है தேவி? घी पोंगल. घी पोंगल? Yes. எந்த ஊர் காஸ்டியூம் இது? இது நார்த் இந்தியன் காஸ்டியூம். ஓ, நார்த் இந்தியன். இந்த சேட் ஆன்டிஸ் என்னோட ஓன் டிசைன். நீங்களே டிசைன் பண்ண ஒரு ட்ரெஸ்ஸை என்னைக்காவது ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு சொல்லி போட்டுருந்தீங்க. இதை நம்ம கண்டிப்பா காட்டுங்க எவ்வளோ அழகா. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளவுஸில் வந்து ஜன்னல் வைக்கல, ஆனால் இவங்க நிறைய வந்து இந்த மாதிரி டாட்டாக எழுதி வச்சுருக்காங்க. அது மட்டுமே இல்லாமல் இந்த பார்டர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களே சொந்தமாக செஞ்சுருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த கையிலலாம் பேங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பார்டருக்கு ஏற்ற மாதிரி கலராக போட்டு வந்துருக்குறாங்க. இது ஹோம் மேக்கர் நிகழ்ச்சியில் பொங்கல் செய்கிற நிகழ்ச்சியா இல்லை ட்ரெஸ் விற்கிற நிகழ்ச்சியா அப்படின்னு எனக்கே தெரில. ரெண்டுமே சேர்த்துக்கலாம். ஹாப்பியாக இருங்க தேவி. நல்லா இருக்கு, நல்லபடியா வந்துருச்சா? ரொம்ப நல்லா வந்துருக்கு, டேஸ்டியாவும் இருக்கும். டேஸ்டியா இருக்கு. எப்படி நீங்க சொல்றீங்க? கீ நிறைய சேர்த்திருக்க. கீனாவே எல்லாருக்கும் ரொம்ப இஷ்டமா இருக்கும். ஆனா நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ். கஷ்டமா ஆயிடுமே கீ சாப்பிட்டா? நிறைய சாப்பிட வேண்டாம், கொஞ்சம் சாப்பிட்டா கொஞ்சம் ஜஸ்ட் கொஞ்சம். ஓகே, சூப்பர். ஆனா உங்களோட கோ கண்டஸ்டன்ஸ் எல்லாம் வந்து என்னென்னமோ ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணிருக்காங்க. நான் ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டிருக்கேன், கீ போட்டிருக்கேன், அப்புறம் தால் போட்டிருக்கேன், ரைஸ். இல்ல பொங்கல்ல இதெல்லாம் கண்டிப்பா போடணும் இல்லையா? நீங்க எதுவும் புதுசா நெய் மட்டும் நிறைய டின்னா சேர்த்திருக்கீங்க. டேஸ்ட்ல நீங்க அடிப்பேன்னு சொல்லியிருக்கீங்க, அது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாழ்த்துறேன். ஆல் தி பெஸ்ட். ஓகே, ஸோ நம்ம லேடிஸ் எல்லாருமே பேசிக் ஸ்டேஜ், அதாவது பொங்கல்லாம் ரெடி பண்ணி அதுக்கு மேலே என்னெல்லாம் போட்டு டெக்கரேஷன் பண்ணலாம் அப்படின்னு வந்து ரெடி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஃபைனல் டச் கொடுக்கறதுக்கான அந்த நேரம் வந்தாச்சு. ஸோ அவங்க கொடுத்துட்டு இருக்கிற இந்த சமயத்தில் நம்ம ஒரு சின்ன பிரேக் போயிட்டு நேச்சுரல்ஸ் வழங்கும் மிஸ்ஸஸ் ஹோம் மேக்கர், நாட் மிஸ்ஸிங் த மிஸ், பவர்ட் பை வி மேகசின். அண்ட் இந்த ரவுண்ட் இஸ் brought to you by ஆச்சி மசாலா. Welcome back to Naturals Varango Mrs. Homemaker, not missing the miss, powered by V Magazine. And this round is brought to you by Aachi Masala. நம்ம லேடிஸ் எல்லாருமே ஒரு அழகான கிராமத்துல வந்து பானையில சட்டிலெல்லாம் வச்சு சமையல் செஞ்சு, சமையல்ல பொங்கல் வச்சு, அதுவும் ஒவ்வொரு ஸ்டேட்டும் ரெப்ரசென்ட் பண்ணி ரொம்ப அழகா ப்ரெசென்ட் பண்ணி ரெடியா இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன ஃபைனல் டச் ஏதாவது விட்டுருக்கோமா, இப்படி டெக்கரேட் பண்ணலாமா, அப்படி டெக்கரேட் பண்ணலாமா, நம்ம லேடிஸ்லாம் பொங்கி ஏதோ ஐட்டம்ஸ்லாம் பாக்கெட்ல இருந்து எடுத்து போடுறாங்க. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, ஏது பண்ணிருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம். அஞ்சலி, ஏடமா பொங்கல் பண்ண சொன்னா சந்திரமுகியா மாதிரி நிக்கிறியம்மா நீ? இப்படி என்ன பண்றது, அடுப்புல ஸ்டவ்ல எல்லாம் பண்ணி பழகிடுச்சு. இப்போ விறகடுப்புல பண்ணணும்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. பட் எனிவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் எப்பவுமே இப்போ கோயிலெல்லாம் பொங்கல் வச்சதில்லை, பட் அது வந்து இன்னைக்கு நிறைவேறின மாதிரி இருக்கு எனக்கு. அதுவும் ஒரு அம்மன் கோயில்ல பொங்கல் வச்சு நம்ம சாமிக்கு படைக்கிற மாதிரி ஒரு நடந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எங்களுக்கும் நீங்க இதை என்ஜாய் பண்றதை பார்க்கும்போது ஹாப்பியா இருக்கு. ஆனா உங்களை இப்படி உங்க ஹஸ்பண்ட் பார்த்தாருன்னா அது என்ஜாய் பண்ணுவாரு அப்படின்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா இல்லை. ஏன்னா நான் வந்து காலையில கிளம்பி வரும்போது அவ்வளோ அழகா கிளம்பி வந்தேன். அண்ட் இப்படி இப்போ என் கண்ணாடியில் நான் பார்க்கும்போது எப்படி இருப்பேன்னு எனக்கு சுத்தமா தெரியல. அதுதான். பட் என்னோட பொங்கல் நல்லா வந்திருக்கு. ஐ எம் கான்ஃபிடென்ட் அபவுட். ஓகே, வாட் இஸ் ஸ்பெஷல் அபவுட் யுவர் பொங்கல்? என்னோட பொங்கல் வந்துட்டு வெண்பொங்கல் தான். பட் நான் இதில் வந்துட்டு சாமை, வரகரிசி, அப்புறம் பாசிப்பருப்பு போட்டு பண்ணி மில்லட்ஸ் போட்டிருக்கேன். ஏன்னா அது வந்து நம்ம இப்போ கிராமத்தில் இருக்கிறதுனால கிராமத்து பண்பாடு, கிராமத்து சமையல் அது எப்படி இருக்கும், அது சாப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் அது பண்ணியிருக்கேன். என்னோட அட்டையர் வந்து ஆந்திரா ஸ்டைல். ஆல் தி பெஸ்ட் ரஞ்சினி. தேங்க்யூ. இந்த மில்லட்ஸ் பொங்கல் வந்து ஜட்ஜஸ் சாப்பிட்டு பார்த்து நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு நான் வந்து உங்களை வாழ்த்துறேன். தேங்க்யூ பிரியங்கா. சுமித்ரா, சொல்லுங்க பிரியங்கா. இது என்ன கெட்டப்பு? நம்ம தமிழ்நாடோட பாரம்பரியமான கஞ்சிவரம் சாரி, கஞ்சிவரம் பட்டு புடவை, மல்லிப்பூ அண்ட் பின்னல் போட்டு தமிழ்நாடு அப்படியே
டிப்பிக்கல் தமிழ்நாடு கேர்ள். எஸ். ஸோ தமிழ்நாட்டு ஸ்டைல்ல அப்போ நீங்க தான் வந்து இன்னும் கெத்தா சூப்பரா பண்ணிருக்கணும். இன்னைக்கு ஆமா, என்ன பண்ணிருக்கீங்க? இன்னைக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக திணை பொங்கல் பண்ணியிருக்கு. இந்த ஹார்ட் பேஷண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பொங்கல் வந்து ரைஸ் எல்லாம் எடுத்துக்க முடியாது. ஸோ அவங்களுக்காக திணை சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னா ஹார்ட் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு ரைஸ் கொடுக்கறது பொதுவாக ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஸோ அவங்களுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்றது திணைக்கு அந்த கான்செப்ட்ல திணை எடுத்தது. ஸோ இது வந்து ஸ்வீட்டா இருக்குமா காரமா இருக்குமா எப்படி? இல்லை, இது காரமாக தான் இருக்கும். டேஸ்ட் பண்ணி பார்க்குறீங்களா? டேஸ்ட் பண்ணி ஜட்ஜஸ் கண்டிப்பா வருவாங்க. எல்லாருமே ஒரு டப்பால போட்டு எனக்காக வச்சிருக்காங்க இல்லையா? கண்டிப்பா உங்களுக்கு நான் பார்சல் பண்ணிடுறேன். இது முன்னாடி வீட்டை செஞ்சிருக்கீங்களா? அடிக்கடி பண்ணுவோம். ஸோ அதனால கொஞ்சம் ஸ்ட்ராங்காவே ஒரு பாயிண்ட் எடுத்து ஆமா வச்சிருக்கீங்க. தட்டுக்கிட்டெல்லாம் ஏதோ தெரியுது. இதை பத்தி நான் ஏதோ சொல்றதா இல்ல. எக்ஸாக்ட்லி, அது ஒரு கான்செப்ட். அதை நான் இந்த ஊர்ல நிறைய திருடி போகுமா, பார்த்து கொஞ்சம் பத்திரம். கண்டிப்பா. இது சில்வர் தட்டா? இல்ல கோட்டிங் தான். அப்ப அப்படியே போட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை. நானே எடுத்துட்டு போடுவேன். கண்டிப்பா. அக்ஷயா, ஹலோ. தாவணி எல்லாம் போட்டு சின்ன பொண்ணு குட்டி பப்பா மாதிரி வந்திருக்கீங்க. ஆமா. அதே மாதிரி என்ன குழந்தைங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலா பண்ணிருக்கீங்களா எப்படி? திணை குதிரைவள்ளி. குதிரைவள்ளியா? அப்படி குதிரைவால். குதிரைவால் வச்சா? வாலி. வாலி அப்படின்னா என்ன? மில்லட்ஸ் 2 மில்லட்ஸ் வச்சுட்டு பொங்கல் பண்ணியிருக்கேன். ஓகே. அதுல வந்து ஆர்கானிக் வெல்லமும் மில்க் மேடும் லைட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து கொஞ்சம் டேஸ்ட் ஏற்றத்துக்கும் அண்ட் மோரோவர் இது வந்து திருப்பி நான் சொன்ன மாதிரி குழந்தைங்களுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி சத்து இருக்க உணவுகள் கொடுக்கறதுக்கு இப்போ கொடுக்கணும் நம்ம எல்லாம். ஏன்னா ஜென்ரேஷனும் நிறைய இம்பேக்ட் இருக்குன்றதுனால இது இந்த மாதிரி கொஞ்சம் டேஸ்ட்டும் கொடுத்தீங்கன்னா அவங்க ஈஸியாக சாப்பிடுவாங்க. அது ட்ரை பண்ணியிருக்கேன். அதுலேயே வந்து ஒரு சின்ன வேரியேஷன் காட்டி கார பொங்கலும் கொடுத்துருக்கேன். கொடுத்த டைம்ல பார்த்தீங்கன்னா அந்த மண்பானையில் 2 டிஷ் அக்ஷயா டப்புன்னு ரெடி பண்ணிருக்கீங்க. வெரி குட், தட் இஸ் வெரி இம்ப்ரெசிங். இந்த சத்துணவு பற்றி வேற சொன்னீங்க. பக்கத்தில் மம்தா கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க இதுக்கப்புறம். அவங்க பக்கத்தில் இருந்தாலே இந்த சத்துணவு ஒட்டிக்குது உங்ககிட்ட இல்லை? ஸோ பரவாயில்ல, நல்ல விஷயம் தான், ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயம். டெக்கரேஷன்லாம் கூட ரொம்ப அழகாக இருக்குது. பார்க்கலாம் ஜட்ஜஸ் என்ன சொல்கிறாங்க. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். இந்த வாரத்தோட கேள்வி, நம்மளோட ஹோம் மேக்கர்ஸ் எல்லாருமே வில்லேஜ் ரவுண்டில் எந்த கோவிலில் போய் சமைச்சாங்க? ஏ நாகாத்தம்மன், பி சோகாத்தம்மன். இந்த கொஸ்டினோட கரெக்டான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் உங்களோட ஃபோன் எடுத்து சிட்டி ஸ்பேஸ் HM ஸ்பேஸ் ஆப்ஷன் A ஆர் B 57272க்கு அனுப்பி வைங்க. ஃபார்மர்ஸ் வந்து சேத்துல கால் வச்சாதான் நம்ம சோத்துல கை வைக்க முடியுன்ற பழமொழிக்காக அது பண்ணியிருக்கேன். சொல்லுங்க, என்ன பண்ணியிருக்கீங்க? நான் வந்து இன்னைக்கு ரவா பால் பொங்கல் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கு. ஏன்னா ஒருத்தருக்கு மிஞ்சி ஒருத்தர் இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் ஓகே இவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு மார்க் போடும்போது அடுத்தவங்க இதை விட பெட்டராக இருக்காங்க. இத்தனை பேருக்கும் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ண முடியாது.